ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் பாலா. இன்னைக்கு நம்ம அட்வான்ஸ் மேக்ஸில் ஆல்ரெடி மென்சுரேஷன் கொண்டு போயிட்டு இருக்கோம். மென்சுரேஷன் 2D. இன்னைக்கு அதோட கிளாஸ் 2 பார்ப்போம். ஆல்ரெடி கிளாஸ் 1 நம்ம பார்த்துருக்கோம். கிளாஸ் 1ல் நம்ம ஃபார்முலா கான்செப்ட் சில கான்செப்ட்ஸ்லாம் படித்தோம். அதை வச்சு நம்ம சம்ஸ் இன்னைக்கு சால்வ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the altitude of a triangle is 8 cm and its corresponding base is 12 cm, then the area of the triangle அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதோட அல்டிடியூட் வந்து 8 சென்டிமீட்டர், அதோட பேஸ் வந்து 12 சென்டிமீட்டர். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். அதை நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன். என்னன்னா half into base into height. இதுதான் இந்த ஃபார்முலா. ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்துட்டு ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இந்த கொஸ்டின் எதுல கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் நான் டிஸ்பிளே பண்றேன். SSC CHSL 2021 Tier 1 கொஸ்டின் பார்த்துக்கோங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நம்ம ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு எதையும் அசால்ட்டா இருந்துடக்கூடாது. இப்போ இந்த ஹாஃபை நான் அப்படியே எழுதிக்கிறேன். பேஸோட வேல்யூ என்ன? 12 சென்டிமீட்டர். ஹைட்டோட வேல்யூ என்ன? 8 சென்டிமீட்டர். இதை நான் கேன்சல் பண்றேன். 6 சென்டிமீட்டர். 6 into 8 எவ்வளோ? 48. சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் எவ்வளோ? சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து என்னன்னா 48 சென்டிமீட்டர். புரிஞ்சிருச்சா? இப்போ செகண்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் a triangle whose base is 21.4 centimeter and height is 15.5 centimeter? இங்க போடுவோம். செகண்ட் கொஸ்டின். ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இதோட பேஸ் வந்து 21.4 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 15.5 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இதுக்கு நமக்கு ஏரியா வேணும். அது வந்து ஈஸியா வேல்யூ இருந்துச்சு, இது டெசிமல்ல இருக்கு. அதே அந்த ஃபார்முலா படி நம்ம யூஸ் பண்ணுவோம். half into பேஸ் என்ன? 21.4 சென்டிமீட்டர். ஹைட் என்ன? 15.5 சென்டிமீட்டர். இப்போ இந்த 2வை நம்ம கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ண என்ன வரும்? 10.7 சென்டிமீட்டரா வருமா? இப்போ இந்த 10.7 சென்டிமீட்டரையும் 15.5 சென்டிமீட்டரையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் வரும். நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணியிருப்போம்? 10.7 இன்ட்டு 15.5 இன்ட்டு 15.5 இப்படிதான் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருப்போம். இப்படி பண்ணலாம், ஈஸியா இருந்தா பண்ணலாம். இது பாருங்க 3 டிஜிட்ல இருக்கு, அதுவும் டெசிமல்ல வேற இருக்கு. அதனால இப்படி பண்றது கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். நம்ம இதை பிரிச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த 10.7 இருக்குல்ல, இதை நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 10 + 0.7 அப்படின்னு நான் பிரிச்சுக்கிறேன். நல்லா பாருங்களேன். இப்போ இதுவும் 10.7 தான். ஏன்னா 10 + 0.7 என்னது? 10.7. அதே இந்த வேல்யூ அப்படி இங்கே எழுதிடுறேன். 15.5 சென்டிமீட்டர். அதே தான் 10.7 நான் இப்படி பிரிச்சு எழுதியிருக்கேன். இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்களேன். 15.5ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 155 வருமா? ஓகேவா? நெக்ஸ்ட் அதே பிளஸ் போட்டு இப்போ இந்த 15.5ஐயும் இந்த 0.7ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். இதையும் நம்ம இப்படி, அதாவது எல்லாத்துக்கும் நம்ம இப்படி எழுதி இப்படி பண்றதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை டெசிமலை விட்டுருங்க. 7 அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 7 into 5 எவ்வளோ? 35. ரிமைனிங் 3. அப்போ இது 3 இங்கே வருமா? அப்போ இந்த 7 into 5 வந்து 35 + 3 38. இங்கே 3. இந்த 7ஐயும் இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா 7 + 3 10. இங்கே ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்போ 2 டிஜிட், இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒரு டிஜிட் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்போ இங்கே 2 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சுக்கோம். இப்போ 155 + 10.85 எவ்வளோ? 165.85.
ஆப்ஷன்ஸ் பாருங்க. அப்ராக்சிமேட்டா 165.9 சென்டிமீட்டர் தான், சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர். ஏன்னா சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் மல்டிபிள் பண்றதுனால 165.9 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர். புரிஞ்சிருச்சா? எப்படி நம்ம சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம இப்படி போய் சால்வ் பண்றதுக்கு நம்ம இப்படி பிரிச்சு சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? பாருங்களேன். The area of a triangle is 182 centimeter square and the length of one of its side is 28 centimeter. What is the length of the perpendicular line segment drawn to this side of the triangle from the opposite vertex? இது வந்து டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள்ல இந்த கொஸ்டின் கேட்டாங்க. இப்ப ஒரு ட்ரையாங்கிள், இந்த கொஸ்டின் அப்படியே கொஞ்சம் உல்டாவா கேட்டிருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கொடுத்துட்டாங்க. 182 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஏரியா நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இதோட ஏதோ ஒரு சைடு வந்துட்டு 28 சென்டிமீட்டர்னு கொடுக்குறாங்க. நான் இதை இப்படி வச்சுக்கிறேன். இந்த சைடை வந்துட்டு நான் 28 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த சைடுக்கான ஆப்போசிட் வெர்டெக்ஸ், இதுக்கான ஆப்போசிட் வெர்டெக்ஸ் என்ன? இதானா? இந்த ஹைட் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்மளுக்கு ஏரியாவும் தெரியும், இதோட பேஸும் தெரியும். அப்ப இந்த ஹைட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபார்முலாலே போட்டுறோம்ல. அதாவது எந்த ஃபார்முலா? ஏரியா ஈக்குவல் டு half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஏரியா நமக்கு என்ன தெரியும்? 182 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அது அப்படியே 1/2. நமக்கு பேஸ் தெரியும் 28. நமக்கு ஹைட்டு தான் தேவை. இந்த 2வையும் இந்த 28 அடிச்சா 14 சென்டிமீட்டர். இந்த 14ஐயும் இந்த 182வையும் கேன்சல் பண்ணா 114 சார் 14, ரிமைண்டர் 4, 42. அப்ப 314 சார் 42, அப்ப 3. அப்ப ஹைட் ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர். புரிஞ்சா இந்த சம்மு? இப்படிதான் நம்ம இந்த சம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு 4th சம் பார்ப்போம். 2 sides of a triangle are 12.8 meter and 9.6 meter. If the height of the triangle is 12 meter corresponding to 9.6 meter, then what is the height in meter corresponding to 12.8 meter? இது கொஞ்சம் ஒரு சூப்பர் கொஸ்டின். அதாவது 2 ட்ரையாங்கிள் இருக்கு. இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளோட சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே எடுத்துக்கணும். ஒரு சைடு வந்து 12.8 சென்டிமீட்டர். இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள். செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு வந்துட்டு 9.6 மீட்டர் அப்படின்ட்டு ஹைட் கொடுத்துருக்காங்க, பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் அடுத்த லைன் பாருங்களேன். இஃப் த ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 12 மீட்டர் கரஸ்பாண்டிங் டு 9.6 மீட்டர். இந்த 9.6 மீட்டருக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற ஹைட் வந்துட்டு என்னன்னு கொடுத்துட்டான்? 12 மீட்டர்னு கொடுத்துட்டான். அப்போ இந்த 12.8 மீட்டருக்கு சாரி, இது வந்துட்டு 2 ட்ரையாங்கிள் பதில 2 சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் தான் கேட்டிருக்காங்க. நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதாவது இப்போ பாருங்களேன், இப்படி இருக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஏ பி சி. ஒரு ட்ரையாங்கிளோட சைடு வந்துட்டு 12.8 சென்டிமீட்டர். அதே ட்ரையாங்கிள் இன்னொரு சைடு வந்துட்டு 9.6 சென்டிமீட்டர். இப்போ இந்த 9.6 மீட்டருக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஹைட் எவ்வளோ? இந்த 9.6 மீட்டருக்கு இதுதான் ஏசி. இதோட கரஸ்பாண்டிங் ஹைட் வந்துட்டு இந்த ஹைட்டு. அது என்ன கொடுத்துருக்கான்? 12 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ இந்த 12.8 சென்டிமீட்டருக்கு நேராக இருக்கிற கரஸ்பாண்டிங் ஹைட்டு என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? இதுதான் இந்த கொஸ்டினோட நம்ம இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 2 விதமா சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு கன்வென்ஷனலா சால்வ் பண்ணுவோம். இப்போ நான் ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே சொன்னதுதான். இது அதாவது இந்த ட்ரையாங்கிள் இந்த ஹைட்டையும் இந்த பேஸையும் மல்டிப்ளை பண்ணாலும் ஏரியா தான் வரும். அதே மாதிரி இந்த ஹைட்டையும் இந்த பேஸையும் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஏரியா தான் வரும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னு தெரியும்? half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு தெரியுமா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஹைட்டையும் இந்த பேஸையும் வச்சு நான் ஏரியா கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னா half இன்ட்டு பேஸோட வேல்யூ என்ன? 9.6 மீட்டர் இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ என்ன? 12 மீட்டர். இது ஏரியாவா?
இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த ஹைட்டையும் இந்த பேஸையும் வச்சு ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ சேம் இதே ட்ரையாங்கிளில் இந்த ஹைட்டையும் இந்த பேஸையும் வச்சு கால்குலேட் பண்ணாலும் ஒரே ஏரியா தானே வரும். நான் சொல்றது புரியுதா? இந்த ஹைட்டையும் இந்த பேஸையும் கால்குலேட் பண்ணாலும் ஒரே ஏரியா தான் வரும். இந்த ஹைட்டையும் இந்த பேஸையும் கால்குலேட் பண்ணாலும் ஒரே ஏரியா வரும். அப்போ இந்த ஏரியா கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இதுவும் 1/2 இன்ட்டு இதோட பேஸ் என்ன? 12.8 சென்டிமீட்டர் இன்ட்டு இதோட ஹைட் என்ன? நம்ம ஹச்சுன்னு வச்சிருப்போம். இப்போ இந்த ஹச் தான் தேவை. இதை பாருங்களேன், சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். 1/2 கேன்சல் ஆயிரும். 3 4s are 12. இது வந்து 3.2. ஓகே, ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3.2ஐயும் இந்த 9.6 மீட்டரையும் கேன்சல் பண்ணால் 3. அப்போ 3 × 3 9. அப்போது அந்த ஹைட்டோட வேல்யூ 9 சென்டிமீட்டர். ஓகே, 9 மீட்டர், ஏன்னா மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஹைட்டோட வேல்யூ மீட்டர். இப்படியும் சால்வ் பண்ணலாம். இல்லைனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹைட்டோட ரேஷியோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சைடு, இல்லைன்னா சைடோட ரேஷியோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட்டு. இந்த கண்டிஷன் நம்ம படிச்சிருக்கோம்ல, சைடு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட்டு. இதை நம்ம இந்த சம்மில் அப்ரோச் பண்ணுவோம். இது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த ட்ரையாங்கிளை பாருங்களேன், நம்மளுக்கு சைடு 2 சைடு கொடுத்துருக்கான். ஆனால் ஒரு ஹைட் கொடுத்துருக்கான், இன்னொரு ஹைட் அதுக்கான கரஸ்பாண்டிங் ஹைட்டை கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் நமக்கு 2 சைடு தெரியும். ஒரு சைடு வந்துட்டு 9.6 மீட்டர். ரெண்டாவது ஹைட் வந்துட்டு ரெண்டாவது பேஸ் வந்துட்டு 12.8 மீட்டர். இந்த இடத்துல சென்டிமீட்டர் போட்டேன்னா கொஸ்டின்ல எப்படி இருக்கு? கொஸ்டின்ல மீட்டர் தான் இருக்கு. மீட்டர் 12.8 மீட்டர். இப்படி 2 சைடோட ரேஷியோ நமக்கு தெரியும். இதை நான் என்ன பண்றேன்? ரேஷியோ வச்சுக்கிறேன். இப்போ நான் இங்க இன்ட்டு 10 இங்க இன்ட்டு 10 பண்ணிட்டேன்னா என்னன்னு வரும்? 90. இங்கேயும் இன்ட்டு 10 பண்றேன், இங்கே இன்ட்டு 10 பண்றேன். ஈஸி, அதாவது டெசிமல்ல இருக்கிறத ஹோல் வேல்யூவா மாத்துறது, ஹோல் நம்பரை மாத்துறதுக்கு. அப்ப இங்க 10ஆல மல்டிப்ளை பண்ணா 96 ஆயிரும், இங்க 128 ஆயிரும். இதை நான் ஃபர்தரா 4ஆல கேன்சல் பண்றேன். கேன்சல் பண்ணா 2 4s 24. இங்க வந்துட்டு 3 2 8ஆல கேன்சல் பண்ணா 4 3:4. நம்மளுக்கு சைடோட ரேஷியோ டெசிமல்ல இருந்து நம்ம ஒரு ரேஷியோக்கு கொண்டு வந்தாச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? சைடோட ரேஷியோ எப்பவுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும். ஹைட்டுக்கு ஹைட் எப்பவுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்ப சைடு 3:4னா அப்ப ஹைட் என்னவா இருக்கும்? தலைகீழா இருக்குமா? 1/3:1/4 இருக்குமா? இப்படிதானே இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை இங்க மல்டிப்ளை பண்ணிடுவோம், இதை இங்க மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ நம்மளுக்கு ஹைட்டோட ரேஷியோ என்னன்னு கிடைக்கும்? 4:3 கிடைக்குமா? ஓகேவா? இப்போ பாருங்களேன், இது வந்துட்டு 9.6க்கான ஹைட்டு. ஏன்னா சைடு 9.6 எடுத்திருக்கோம், 12.8 எடுத்திருக்கோம். அந்த வேல்யூ வந்துட்டு டெசிமல்ல எடுத்துட்டு நம்ம ஒரு ரேஷியோ ஆக்கி அதை வந்து நம்ம ஹைட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஹைட்டோட ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ சைடோட வேல்யூ 9.6க்கு ஹைட் வந்து என்னது? 12 மீட்டரு. அப்போ அதுதான் 4 இருக்கு. நான் சொல்றது புரியுதா? நல்லா கவனிங்களேன். இந்த 9.6 மீட்டரு அதுக்கு கரஸ்பாண்டிங் ஹைட் எவ்வளோ? 12 மீட்டரு. அப்போ இந்த 9.6 மீட்டரு அப்படியே டைரக்டா வந்திருக்கும் பாருங்க. இதோட ஹைட் எவ்வளோ? 4 ரேஷியோல இருக்கு. அப்ப இந்த 4 தான் 12. ஓகேவா? அப்ப 3னா எவ்வளோ? 1 4s are 4, 3 4s are 3. இந்த 3யும் இந்த 3யும் மல்டிப்ளை பண்ணா என்னன்னு வரும்? 9 மீட்டர்னு வரும். புரிஞ்சா? இந்த 9.6 மீட்டருக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற ஹைட்டோட மீட்டர் எவ்வளோ? 12 மீட்டரு. அப்போ இந்த 4 தான் 12 மீட்டரு. அப்ப 3 எவ்வளோன்னு பார்த்தா 9 மீட்டரு. இதுல வந்துட்டு இந்த 1 தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சைடு வந்துட்டு எப்பவுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஹைட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட்டு, ஹைட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சைடு. ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் சம் பார்ப்போம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் whose height is 35.7 cm and the base is 1/7 of height. இது வந்து SSC GD கொஸ்டின் பேப்பர் 2024. இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கேட்டிருக்கு. இதோட ஹைட் வந்து என்னது 35.7 சென்டிமீட்டர். இதோட பேஸ் என்ன அப்படின்னா பாருங்களேன், பேஸ் இஸ் 1/7 of halfனா மல்டிப்ளிகேஷன், அப்ப 1/7 of height. இப்படிதானே கொடுத்துருக்காங்க. பேஸ வந்துட்டு 1/7 of height அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நம்ம இதையும் ரெண்டு விதமா பண்ணலாம். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன, half into base into height. ஓகேவா. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இப்போ நம்மளுக்கு ஹைட் ஆல்ரெடி தெரியும் 35.7 சென்டிமீட்டர். (1/2). இப்போ நம்மளுக்கு இங்க பேஸ் வேணும். இங்க பேஸ் வேணும்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஹைட்ல 7ல் 1 பங்கு தான் வந்துட்டு பேஸ். இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பேஸோட வேல்யூ இந்த 1, இந்த ஹைட்டோட வேல்யூ 7. அப்போ இந்த 7 என்ன நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 35.7 சென்டிமீட்டர். அப்போ நம்மளுக்கு பேஸோட வேல்யூ என்ன 1. இதை கேன்சல் பண்ணா 5.1 சென்டிமீட்டர். அப்போ நம்மளுக்கு பேஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 5.1 சென்டிமீட்டர். புரிஞ்சிச்சா. 7 தான் இந்த ஹைட்டு, அப்போ 1 எவ்வளோ அப்படின்றது தான் பேஸு. இப்போ நம்ம எடுத்து எழுதிட்டோம்னா ரொம்ப ஈஸி. இப்போ இந்த 2ஐயும் இந்த 35.7ஐயும் நான் கேன்சல் பண்றேன். 1 2s are 2, 7 4 8 17.85 அப்படின்னு வருதா. இப்போ இதையும் நம்ம ஸ்கூல்ல பண்ற மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணா டைம் ஆகும். இதை நம்ம ஷார்ட்டா பிரிச்சு மல்டிப்ளை பண்ணிடுவோம். இப்போ இந்த நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, இந்த 5.1ஐயும் இது அப்படியே இருக்கட்டும் மல்டிப்ளிகேஷன். இந்த 17.85 நான் என்ன பண்றேன் அப்படின்னா 10 + 7.85 அப்படின்னு நான் பிரிச்சுக்கிறேன். ஓகேவா. நல்லா கவனிங்களேன். 10 + ரொம்ப ஈஸி தான், ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இந்த 17.85 10 + 7.85 நான் பிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ பாருங்களேன், இதுவும் ஈக்குவல் தான், 17.85 தான். அப்போ இப்போ இந்த 5.1ஐயும் நான் 10ஐயும் மல்டிப்ளை பண்றேன். அப்போ 51 + ஓகேவா. இப்போ இந்த 5.1ஐயும் 7.85ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இந்த 5.1ஐயும் 7.85ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இதையும் நம்ம பிரிச்சுப்போம். இதை நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 0.1 + 5. இப்போ பாருங்களேன், 5 + 0.1 எவ்வளோ, 5.1 இன்ட்டு 7.85. இப்போ இந்த 7.85ஐயும் 0.1ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 1 மல்டிப்ளை பண்ணா அப்படியே 7.85 தான். பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட்டை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 0.785 அப்படின்றது ஒன்று வரும். ஓகேவா. இதை நான் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த 5ஐயும் 7.85ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே பாருங்களேன், 5 × 7 எவ்வளோ, 35. அப்போ இந்த 0.85ஐயும் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். ஆப்ஷன் ஏ வந்துட்டு என்னது 85. ஆல்ரெடி இங்கே ஒரு 51 இருக்கு. ஓகேவா. ஆல்ரெடி இங்கே ஒரு 51 இருக்கு. இந்த 5ஐ நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னு பாருங்களேன். அப்படியே நம்ம இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணிடுவோம். 5 × 5 25. இங்கே ஒரு 2. 5 × 8 40 42. மிச்சம் ஒரு 4 35 39. ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்களேன். 51ஐயும் 39ஐயும் ஆட் பண்ணா எவ்வளோ வருது, 90. அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். அப்போ 90 + தான் ஆப்ஷன்ல இருக்கணும். ஆப்ஷனை பாருங்களேன். ஆப்ஷன் ஏ வந்துட்டு எலிமினேட் ஆயிடும், ஏன்னா அது 85.35 இருக்கு. ஆப்ஷன் சி பாருங்களேன், 18 இருக்கு, 80 பாயிண்ட் சம்திங் இருக்கு. ஆப்ஷன் டின்றது 81 பாயிண்ட் சம்திங் இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி தானே கரெக்டா இருக்கும், ஏன்னா அதான் 91
சம்திங்ல இருக்கு. நம்ம இப்படியும் அதாவது அப்ராக்சிமேட்டா வச்சும் ஆன்சர் செக் பண்ணிடலாம். இப்போ இந்த பிரிச்சு மல்டிபிளிகேஷன் பண்றது எப்படியும் புரிஞ்சிருச்சா? 5.1ஐயும் 17.85 மல்டிப்ளை பண்ணணும். இந்த 17.85 நான் 10 + 7.85 வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த 5.1ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 51 வந்துருச்சு. அப்போ இந்த 5.1ஐயும் இந்த 7.85ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா ப்ராக்கெட்ல இருக்கும்போது இந்த டேர்ம் இதுக்கும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த இதுக்கும் மல்டிப்ளை ஆகணும். இதுக்கு மல்டிப்ளை பண்றப்ப 15 வந்துருச்சு. இப்போ இதுவும் மல்டிப்ளை பண்ணணும். அதை நான் அப்படி தனியாக எழுதிக்கிட்டேன் புரியுறதுக்காக. 5.1 × 7.85. அதுல இந்த 5.1 வந்து நான் 0.1 + 5 பிரிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த 7.85ஐயும் 0.1ஐயும் மல்டிப்ளை பண்ணா 0.785 வரும். இந்த 5ஐயும் 7.85 மல்டிப்ளை பண்ணா 39.25 வரும். இப்போ 51ஐயும் 39ஐயும் ஆட் பண்ணாலே அப்ராக்சிமேட்டா சொல்றேன், 0.25 விட்டுட்டு, ஏன்னா ஆப்ஷன்ஸ் அப்படிதான் இருக்கு. 51ஐயும் 39ஐயும் ஆட் பண்ணிட்டாலே 90+ வந்துருது. அப்போ ஆப்ஷன் செக் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. நம்ம இது வந்துட்டு 10th மேக்ஸோ 12th மேக்ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு தேவை அந்த ஆப்ஷன்ல நம்ம கரெக்டா போடணும். அப்போ இப்படி போட்டாலே ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எஸ்எஸ்சி ஜிடி கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு கொஸ்டின் வந்து கரெக்ட், ஒரு நல்ல கொஸ்டினா கேட்குறாங்க. நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு நம்ம கரெக்டாக படிச்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக கேட்டுடலாம், அதாவது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும், ஃபார்முலால போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னன்னா நம்மளுக்கு கால்குலேட்டிவாக கேட்டுருவாங்க. கால்குலேட்டிவாக கேட்குறப்ப நம்ம இப்படி அப்ரோச் பண்ணோம்னா இன்னும் ஈஸி. இது ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், நம்ம போக போக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா ஈஸியாக வந்துடும். ஓகேவா? 6th கொஸ்டின் பாருங்களேன். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 1470 cm². If base of this triangle is 3/5 of the height corresponding to that base, then what will be the height of the triangle? இதுவும் எஸ்எஸ்சி ஜிடி பேப்பர் தான். இப்போ இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு இந்த இடத்துல போடுவோம். ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இதோட ஏரியா நமக்கு கொடுத்துட்டாங்க 1470 cm² கொடுத்துட்டாங்க, சென்டிமீட்டர் தானே. பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 3/5 ஆஃப் த ஹைட். பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 3/5 ஆஃப் த ஹைட். நான் அப்படியே வச்சுக்கிறேன், இதை ஹைட்டுன்னு வச்சுக்கிறேன். நல்லா பாருங்களேன், இந்த ட்ரையாங்கிளில் ஏரியா வந்து 1470 cm² கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, if base of this triangle is 3/5 of the height, base வந்துட்டு ஹச்ல 3/5 இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்படியே வச்சுப்போம். ஓகேவா? ஏன்னா இப்படியே நம்ம சால்வ் பண்ணிடலாம். இல்லாட்டி இவங்க கொடுத்துருக்க மாதிரி பேஸ் ஈக்குவல் டு 3/5 ஆஃப் த ஹைட்டு. இந்த பேஸ் தான் 3 ரேஷியோல இருக்கு, ஹைட் வந்து 5 ரேஷியோல இருக்கு. அப்படி வச்சாலும் எக்ஸ் வச்சு பண்ணாலும் சரி. இல்லைன்னா நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், ஏரியாவோட ஃபார்முலா என்ன தெரியும், ½ × பேஸ் × ஹைட்டு. நம்மளுக்கு இந்த ஏரியா ஆல்ரெடி தெரியும், 1470 cm². 1/2 பேஸோட வேல்யூ என்னன்னு நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா இப்போ அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் ஈக்குவல் டு 3/5 ஆஃப் த ஹைட்டு. இஸ்னா ஈக்குவல் டு, ஆஃப்னா மல்டிப்ளை, அதனால இப்படி எடுத்திருக்கோம். பேஸோட வேல்யூவை அப்படியே எடுத்துக்கிட்டோம், 3/5 × ஹைட்டுன்னு சொல்லிட்டு. நான் அதையே இங்கேயே மல்டிப்ளை பண்றேன். இந்த பேஸோட வேல்யூ வந்துட்டு 3/5 × ஹைட்டு. சேம் இந்த ஹைட்டை அப்படி இங்கேயே மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த 3ஐயும் இதையும் கேன்சல் பண்றோம். அப்போ 4 3s 12, ரிமைனிங் 2. அப்ப இங்க எத்தனை இருக்கு, 490. 5 × 2 10. இதை டினாமினேட்டர் இருந்து நியூமரேட்டர் கொண்டு போனோம்னா 4900. அப்போ இந்த h² h × h வந்து h². அப்போ இந்த h தான் நம்மளுக்கு தேவை, ஹைட்டு தான் தேவை. அவங்க என்ன கேட்டிருக்காங்க லாஸ்டா, நம்மளுக்கு ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் தேவை. அப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த சைடு இது என்ன சொல்றது, ஸ்கொயர்ல இருந்து நம்ம ரூட்டா எடுக்கிறோம். அப்ப 4900. அப்ப h இப்படின்னு வருமா? இப்போ பாருங்களேன், எதோட ஸ்கொயர் வந்துட்டு 4900, 70 × 70.
ஏன்னா 7 into 7 49. அப்போ இன்னொரு 10 into 10 100. அப்போ 4900. அப்போ ஹைட்டோட வேல்யூ வந்துட்டு என்னது 70 சென்டிமீட்டர். புரிஞ்சா? இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா எக்ஸ் வச்சு பண்ணலாம். எக்ஸ் வச்சு பண்றது எப்படின்னா அது ஈஸி. இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்துட்டு பேஸ் வந்துட்டு 3. ஏன்னா இப்படி இருக்கிறப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேல்யூ தான் இந்த பி தான் இந்த 3, இந்த ஹைட்டு தான் இந்த 5. அப்போ நான் இது என்ன, இது ரேஷியோல இருக்கா? அப்ப நான் பேஸை வந்துட்டு 3x வச்சுக்கிறேன், ஹைட்டை வந்துட்டு 5x வச்சுக்கிறேன். இப்போ ஏரியா கண்டுபிடிங்களேன். ஏரியா நமக்கு தெரியும் 1470 half into 5x into 3x. ஓகேவா? இப்போ இந்த 5 இதையும் கேன்சல் பண்றேன். 2 4 9 2 4 இந்த 3 கேன்சல் பண்றேன். 7 2 8. தப்பா வருதோ? ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன் போல. 1470 தானே. 2 4 9 5 45, ரிமைனிங் 2. அப்போ இங்கே 4, இங்கே 3 கேன்சல் பண்ணோன்னா இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேன். பொறுமையா பாருங்க. இந்த 5ஐயும் இதையும் நான் கேன்சல் பண்றேன். 2 5s are 10, ரிமைனிங் 4. 9 5s are 45, ரிமைனிங் 2. 4 5s are 20. நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3ஐயும் இந்த 294ஐயும் கேன்சல் பண்றேன். அப்போ 9 3s are 27, ரிமைனிங் 2 8 98. ஓகேவா? இப்போ இந்த 2ஐ இங்கே கேன்சல் பண்றேன். 196. வேல்யூலாம் கரெக்டான எடுத்திருக்கோம். ஏரியா வந்து 1470. பேஸ் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் இஸ் 3/5 ஆஃப் த 3 பேஸ் வந்து அப்போ 3x, அப்போ ஹைட் வந்து 5x. இப்படி எடுத்துக்கிட்டோம். ஓகே, கரெக்டாக தான் நம்ம கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 98 இங்கே இருக்கா? இந்த 2ஐ இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 196. இப்போ இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு. 2 எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயரு. இந்த ஸ்கொயரை இங்கிட்டு போனா ரூட்டா போகுமா? அப்போ ஸ்கொயர்ஸ் நம்ம ஒரு 50 வரை நம்ம படிச்சுக்கணும். அப்போதான் வந்துட்டு இந்த மாதிரி வேல்யூ பண்றப்ப நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். 50 ஸ்கொயர்ஸ் வந்து 50 வரை படிச்சுக்கணும். கியூப் வந்துட்டு 30 வரை படிச்சுக்கணும். இப்போ 196ன்றது எதோட ஸ்கொயரு? 14 into 14 196, 13 into 13 169 மாதிரி 14 into 14 196. அப்போ 14. அப்போ எக்ஸோட வேல்யூ 14. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹைட்டு தானே கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து 14, நம்ம ஹைட் என்னன்னு எடுத்துருக்கோம் 5x. அப்போ 5 into 14 எவ்வளோ? 70 தானே. 5x. அப்போ 5 into எக்ஸோட வேல்யூ என்ன? 14. அப்போ அதே ஹைட் வந்து 70 சென்டிமீட்டர். புரிஞ்சா? ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். நம்ம எலாபரேட்டா புரியுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு போட்டுடலாம். புரிஞ்சா? 7th சம் பாருங்களேன். இது வந்துட்டு CHSL கேட்ட கொஸ்டின். The length of the base of a triangle is 3 cm smaller than the length of its altitude. Its area is 104 cm square. What is the length of the base? ரொம்ப ஈஸி தான். ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள். இந்த பேஸ் வந்துட்டு இது நல்லா பாருங்களேன். இது நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுன்றதான் இருக்கு இந்த கொஸ்டின். பேஸ் இருக்கு, இது வந்து 3 cm ஸ்மாலர் தன் த ஹைட்டு. இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க, வேல்யூவே கொடுக்கல. அப்ப நான் இதை ஹைட்டுன்னு வச்சுக்கிறேன். இது வந்துட்டு இந்த ஹைட்டோட 3 கம்மியா இருக்கு. அப்ப இதுதானே பேஸ். நல்லா கொஸ்டினை பாருங்களேன். length of the base of a triangle is, base வந்துட்டு 3 cm smaller than the length of its altitude. altitudeனால ஹைட்னால சேம் தான். இதை விட இது 3 கம்மியா இருக்கு. இப்போ நம்ம கரெக்டா எழுதிட்டோம். ஓகேவா?
ஏரியாவும் கொடுத்துட்டாங்க 104 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு as usual ஃபார்முலா படி 104 half இன்ட்டு பேஸ் என்ன ஹைட், அதாவது h மைனஸ் 3, ஹைட் என்ன ஹைட்டு. ஓகேவா, இதை இப்படி மல்டிப்ளை பண்ணோன்னா 208 208 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 208 ஹச்சை இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஹச் 3 மல்டிப்ளை பண்ணால் 3h. இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆகுதா? இந்த 208 நம்ம இந்த சைடு கொண்டு போயிடுறோம். ஹச் ஸ்கொயர் மைனஸ் 3h மைனஸ் 208. இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 2 minutes எடுக்கும். அதாவது ஈஸியாக இருந்தால் ஓகே. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 208 ப்ளஸ் பண்ணால் மைனஸ் 3 அப்படின்ட்டு சால்வ் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி சம் கேட்குறப்ப பெஸ்ட் அப்ரோச் வந்து ஆப்ஷன் வைஸ் தான். நல்லா பாருங்களேன், இப்போ நமக்கு ஆப்ஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. 13 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல இருக்கிற ஆப்ஷன்ல இருக்கிற இது வந்துட்டு என்னன்னா பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு பேஸ் தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த நல்லா கவனிங்க, வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பேஸ், இதோட வேல்யூ தான் ஆப்ஷன்ல, அதாவது ஆப்ஷன்ல இருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், பேஸோட வேல்யூ ஹைட் மைனஸ் 3. அப்போ அந்த பேஸோட வேல்யூ எப்படி இருக்கும், ஹச்சை விட 3 கம்மியா இருக்குமா? புரியுதா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். ஆப்ஷன் ஏ வந்துட்டு 13 சென்டிமீட்டர். இப்போ இந்த 13 சென்டிமீட்டர் தான் இந்த ஹைட் மைனஸ் 3. ஏன்னா நமக்கு பேஸ் தான் தேவை. அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அந்த 13 சென்டிமீட்டரை நான் பேஸா எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம இப்படி இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஹச் மைனஸ் 3 தான் 13 சென்டிமீட்டர். அதாவது இந்த ட்ரையாங்கிள்ல h மைனஸ் 3 தான் 13 சென்டிமீட்டர். நம்ம இதுக்கு இது போட்டோம். அப்போ h என்னவா இருக்கும், இந்த மைனஸ் 3 அங்கிட்டு போறப்ப பிளஸ் 3 ஆகும், 16 சென்டிமீட்டர். அப்போ இது 16 சென்டிமீட்டர். புரியுதா? ஆப்ஷன்ல இருந்து எடுத்திருக்கோம். பேஸோட வேல்யூ வந்துட்டு ஆப்ஷன்ல இருக்கு. அதை நம்ம எது கரெக்ட்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது, 16 சென்டிமீட்டர், அதுதான் பேஸ். அப்போ இந்த h மைனஸ் 3 இங்க வந்து இந்த டேம் வந்து h மைனஸ் 3 தான் பேஸ். இந்த h மைனஸ் 3 தான் 13 சென்டிமீட்டர். அப்போ நான் பேஸ் வந்து 13 எடுத்துக்கிட்டேன். அப்போ ஹச்னா மைனஸ் 3 அங்கிட்டு போச்சுன்னா 16 சென்டிமீட்டர். அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா என்னன்னு கொடுத்துருக்காங்க, 104 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபார்முலா படி போட்டா ஏரியா வந்து 104 வருதா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன, ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஹாஃப் இன்ட்டு பேஸ் என்னன்னு தெரியும் 13, ஹைட் என்னன்னு தெரியும் 16. இந்த 2ஐயும் இந்த 16 கேன்சல் பண்ணால் 8. 8 இன்ட்டு 13 எவ்வளோ, 7 13 சார் 91. 8 இன்ட்டு 13 104. இந்த 104 வருதா? அப்போ நம்ம எடுத்திருக்க அந்த பேஸ் வேல்யூ 13ன்றது கரெக்ட். புரியுதா? 13 எடுத்தனால நம்மளுக்கு அந்த இது வந்து சாட்டிஸ்ஃபை தான் ஆகுது. அப்போ ஆன்சரே 13 சென்டிமீட்டர் தான். இந்த மாதிரி இன்கேஸ் இது ஆப்ஷன் ஏக்கு நம்ம ஆப்ஷன் ஏன்னு செக் பண்ணோம். ஆப்ஷன் இதுக்கு பதிலாக ஏக்கு பதிலாக ஏல இருக்கிற இடத்துல 12 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 12 சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம், இது வந்திருக்காது. அப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் 13 போயிருந்திருப்போம், கரெக்டாக இந்த மாதிரி வந்திருக்கும். புரிஞ்சா? இப்படி நம்ம வந்து ஆப்ஷன் வைஸ் அப்ரோச் பண்ணிட்டு செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ரொம்ப செம்ம வந்துட்டு இந்த மாதிரி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்ம 10th எக்ஸாமோ 12th எக்ஸாமோ எழுதலை. ஓகேவா? நம்ம தொடர்ந்து சம் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம என்னென்ன அப்லோட் பண்ணுறோமோ அதை டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அதிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். சேனல் லிங்க்ல வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஸ்டா ஐடி இருக்குது சேனல் டிஸ்கிரிப்ஷனில், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம கிளாஸ் போட்டுகிட்டே இருப்போம், அரித்மெட்டிக்லையும் சரி அட்வான்ஸ்லையும் சரி. அதே மாதிரி வீக்கெண்டு வந்துட்டு ஒரு ஜிஎஸ் டாபிக் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கும். அந்த ஜிஎஸ் டாப்பிக்கும் வீக்கெண்ட் வந்து ஷுவராக வந்துடும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏன்சியன் ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு மிஸ் பண்ணிடவே மாட்டோம். என்ன எக்ஸாமுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம கண்டென்ட்டாக எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.